அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏவுடைய கட்-ஆஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் வந்து நான் சிறப்பாக எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்ன மார்க் எடுத்தால் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த கட்-ஆஃபை காட்டிலும் ஒரு 4-5 மதிப்பெண் வரை குறைவாக இருந்தாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் 5 மார்க்ஸ், 5 மார்க் கம்மியாக இருந்தாலும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை விட மார்க் கம்மியாக இருக்குது, கிடைக்குமோ கிடைக்காதான்னு சந்தேகத்திலாம் இருக்க வேண்டாம். வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லா தான் நடக்கும். ஸோ கட்-ஆஃப் என்னன்றது முதல்ல பார்த்துடலாம். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னாக்கா 158 to 163 மேலுக்கு, ஃபீமேலுக்கு 155 to 160 வரை இருக்கும். பிசி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 153லேருந்து 158 வரை இருக்கும் மேலுக்கு. ஃபீமேல் அப்படின்னாக்கா 147 to 152 வரை இருக்கும். எம்பிசி பொறுத்தவரை 151 to 156 வரை இருக்கும் மேலுக்கு. ஃபீமேல் பொறுத்தவரை 145 to 150 இருக்கும். பிசி முஸ்லீம் பொறுத்தவரை 147 to 152 வரை இருக்கும் மேலுக்கு. ஃபீமேலுக்கு 140 to 145 இருக்கும். எஸ்சி பொறுத்தவரை 145 to 150 வரை இருக்கும் மேலுக்கு. ஃபீமேலுக்கு 147 to 152 வரை இருக்கும். எஸ்சிஏ பொறுத்தவரை 145 to 150 வரை இருக்கும். எஸ்சிஏல ஃபீமேல் பொறுத்தவரை 138 to 143 வரை இருக்கும். எஸ்டி பொறுத்தவரை 145 to 150, ஃபீமேலுக்கு 138 to 143 வரை இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் விட ஒரு 5 மார்க் குறைவாக இருந்தாலும் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் மார்க்கு இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய மார்க் கரெக்ட் தானா, அதே மாதிரி இந்த கட் ஆஃப் கிடைக்குமா, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ ஒரு 5 மார்க்கு கூட குறைய இருந்தாலும், ஒரு 5 மார்க் கம்மியாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். நன்றி.